Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 ஹாலிவுட் ஹாரர் பிளஸ் த்ரில்லரான கேட்டகரி மூவிஸ் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்ல பார்த்துலாம். பிளஸ் எல்லா மூவிஸுமே தமிழ் டப்ல அவைலபிளா தான் இருக்கு. நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கவுண்ட் லைக் Facebook, Instagram, Telegram இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுறேன். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 10th இடத்துல இருக்க தி ஒமன் 2006ல வந்த நல்ல ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா படத்தில் ராபர்ட் அண்ட் அவர் ஒய்ஃபும் ஒரு சின்ன பையனை அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த சின்ன பையன் தான் டேமன். இப்போ இந்த பையன் எப்போ இந்த கப்பல் கூட வாழ ஆரம்பிக்கிறானோ அப்போதுலேருந்து வீட்டில் ஃபுல்லாக வித்தியாசமாக என்னென்னமோ நடக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே இந்த டேமன் தான் எப்போ தெரியுதோ அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி பயங்கரமாக க்ரியேட் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஹாரர் அதோட கொஞ்சம் சீட்டேஜிங் த்ரில்லர் ஆட்டம் மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் பார்க்காம பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க கோட்டிகா 2003ல வந்த ஹாரர் த்ரில்லரான கேட்டகரி வித் IMDb 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர்ஸாக இருக்கிற ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு கேரக்டருக்கு கொஞ்சம் முக்கியமான கேரக்டர். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா படத்தில் காமிச்சிருக்க ஒரு மெயின் கேரக்டர் தான் படத்தோட ஹீரோயின். அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட், ஆனால் எப்படியும் அவங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துடுறாங்க. இது எப்படி வந்திருக்காங்க அவங்களுக்கே தெரியாது. ப்ளஸ் அவங்க ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க கூட அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகமே கிடையாது. அண்ட் இதில் பின்னாடி எல்லாமே வந்து ஒரு ஸ்பிரிட்டு தான் காரணம். அந்த மாதிரி படத்தோட ஸ்டோரியை கொஞ்சம் ஹாரர் அண்ட் த்ரில்லிங் வைஸாக பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. படத்தை பாருங்கள், செம்ம என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அண்ட் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க எக்ஸோசிஸ்ட் த பிகினிங் 2004ல வந்த நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக தி எக்ஸோசிஸ்ட்ன்ற ஒரு சீரீஸே இருக்குது. அதில் 4th பார்ட் தான் இந்த மூவி. இது வரையும் நீங்கள் எக்ஸோசிஸ்டில் பார்ட் 1, 2, 3 பார்க்காம இருந்தால் கூட டேரெக்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் இது எல்லாத்தோட முன்னாடி ப்ரீக்வலான ஒரு மூவி. ஸோ படத்தை டெஃபினட்டாக ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இதில் தான் நம்ம ஹீரோ பின்னாடி அந்த ஒரு பேய் எப்படி பூந்துருக்குன்னு சொல்லிட்டு அதை பேசிக் வைஸாக காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ World War IIலேருந்துலாம் வந்திருக்காரு. அதனால பிரெயின் ஃபுல்லாக செம்மையாக அஃபெக்ட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் ஆர்கியாலஜிஸ்டாக மாறி இருக்காரு. கென்யாவில் ஒரு ஓல்டு சர்ச்சில் வருவார். அண்ட் அங்கே போய் தான் அந்த டெவில் வந்து அவர் ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி லைனாக இந்த படத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் ஃபுல்லாக தமிழ் டப்ல கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க பெனாரமல் ஆக்டிவிட்டி 4 2012ல வந்த நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 4.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஃபுல் சீரிஸ் இருக்குது. அண்ட் இதில் 4th பார்ட் மட்டும் தான் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதோட இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபுல்லாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் செம்ம எடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாக செம்ம ஹிட் ஆகிருக்கு. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பெனாரமல் ஆக்டிவிட்டி மூவிஸ் ஃபுல்லாத்துலேயும் பேயின்னு சொல்லிட்டு காமிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி கூட செம்மையாக இருக்கும். படத்தில் இருக்க மெயின் கேரக்டர் ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. அண்ட் அவள் வந்து எப்படியெல்லாம் ஒரு பெனாரமல் ஆக்டிவிட்டி வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபுல் கேமரா வைஸ் ஆங்கிளாக வந்து CCTV ஃபுட்டேஜ் ஆட்டம் காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு பேசிக்கலாக நல்லாயிருக்கும். அதுவும் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க வின்ச்சில் 2007ல வந்த நல்ல ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் கேட்டகரியான மூவி வித் IMDb 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. பேசிக்காக ஒரு சர்வைவ் மூவிக்காட்டும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி அந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த படத்தில் நம்ம ஹீரோ இருக்கார், ஹீரோயினும் இருக்காங்க. 2 பேரும் காலேஜ் விட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க காரில். அப்போ தான் வந்து ஒரு நடுவில் போகும், அப்படியே கொஞ்சம் சண்டைலாம் நடந்தது. ஸோ நம்ம ஹீரோ கொஞ்சம் காண்டாயிட்டு காரை கொஞ்சம் வேறு ரூட்டில் கொண்டு போயிடுறாரு. அண்ட் அங்கே தான் வந்து நிறைய பல ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த பேயெல்லாம் வந்து இவங்களும் ஹாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் ஆட்டம் அங்கே க்ரியேட் ஆகும். அண்ட் அதுலேருந்து எப்படி நம்ம படத்தில் மெயின் ஹீரோ அண்ட் ஹீரோயின் சர்வைவ் பண்ணுறாங்க அதுதான் செம்ம ஸ்டோரியாக இருந்தது. ஸோ படம் ஃபுல்லாக மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு காரு, ஸ்னோஃபால் அண்ட் அதில் நடக்கிற சில ஈவெண்ட்ஸ்லேருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும். படத்தை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ டெஃபினட் இந்த படத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது.
நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க இன்சிடியஸ் தி லாஸ்ட் கீ 2018 வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இன்சிடியஸ்க்கு ஃபுல் சீரீஸே இருக்குது, லைக் பார்ட் 1, 2, 3 அண்ட் இதுதான் 4th பார்ட் அண்ட் இதுதான் லாஸ்ட் கீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது, தமிழ் டபுள் இன்னும் வரல. ஸோ கடைசி இந்த இன்சிடியஸ் 4 மட்டும் தான் தமிழ் டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக கூட இன்சிடியஸ் த லாஸ்ட் கே மூவியை பார்க்கலாம், ஏன்னா ஸ்டோரி அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இந்த படத்தில் கூட திருப்பியும் ஒரு பர்டிகுலர் தனியாக ஒரு ஸ்டோரியை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, படத்தோட மெயின் ஹீரோயின் வந்து ஒரு பேராசைக்காலஜிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து திருப்பியும் அவங்க சின்ன வயசில் அந்த ஒரு வீட்டுக்கு போகணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீம் சீக்வன்ஸோட காமிச்சிருப்பாங்க. நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ப்ளஸ் தமிழ் டபுள் இருக்குது. I'm gonna find it and I'm gonna finish it. நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க தி நன் 2018 வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு நன்னு வந்து சூசைடாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஸ்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த சர்ச்சாட்டும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போயிட்டு இந்த நன்னு பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகும். அண்ட் இதுக்கு பின்னாடி ஃபைனல்லாம் செம்ம முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல VFX கூட போட்டிருக்காங்க. ஆனால் அதோட ஒரு நல்ல ஒரு ஹாரர் அந்த சவுண்ட் எலிமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது டெஃபினட்டாக சொல்கிறேன், யார் இருந்தாலும் நம்ம அப்படியே இருக்காது, அந்த மாதிரி பயந்துருவோம். அந்த மாதிரி சில இடத்துலலாம் சில சீன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த படம் தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ஒரு கண்டினியூஷன் ஆட்டம் ஃபுல் கான்ஜரிங் யூனிவர்ஸே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை கூட நீங்கள் இன்கேஸ் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இருந்தாங்க கூட தனியாக பார்க்கலாம், எந்த ஒரு லிங்க் ஆகாது. நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க டெட் சைலன்ஸ் 2007 வந்த நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ திருப்பி ஒரு ஹோம் டவுனுக்கு போவார். ஏன்னா அவர் ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க, இதுக்கு பின்னாடி எல்லாத்துமே ஸ்டோரி ஃபுல்லாகவே அங்கே ஹோம் டவுனில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதாட்டும் அங்கே போகிறாரு. அங்கே போய் தான் நிறைய விஷயம் அவருக்கு தெரியுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகும். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா படத்தில் சில ஹாரர் எலிமெண்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக போட்டிருப்பாங்க. ஸோ யார் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து பயந்துருவோம், அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்லாம் இருந்தது. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தையும் மிஸ் பண்ணுறாதீங்க, தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க Annabelle Creation 2017 வந்து அகைன் ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ Annabelle அந்த டால் எப்படி அந்த ஸ்பிரிட்லாம் வந்திருக்கு, அதோட ஆரிஜின் ஸ்டோரி ஃபுல்லாத்தையும் தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் இது முன்னாடி நீங்கள் வேறு Annabelle மூவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்தா தான் வேறு பார்ட்ஸ்லாம் புரியும். ஸோ இப்போது இந்த படத்தோட இன்னொரு ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா, அதே வீட்டில் ஒரு நன்னோ அதோட 6 ஆர்ஃபனேஜ் பசங்கள்லாம் அங்கே வாழ்கிறதுக்காக வருவாங்க. அண்ட் அங்கே எப்படி அந்த டால் எப்படி அவங்களை ஹண்ட்லாம் பண்ணு, அந்த மாதிரி அகெயின் கொஞ்சம் நல்ல ஹாரர் ஸ்டோரி ஆட்டம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல படம். இன்கேஸ் இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 1st இடத்துல இருக்க தி கான்ஜரிங் 2013 வந்த நல்ல ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ப்ளஸ் இந்த படத்தில் சில காமிச்சிருக்க அந்த ஸ்டோரி லைனில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ட்ரூ ஈவெண்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. உண்மையாகவே ஈட் அண்ட் லாரனோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் இந்த படத்தில் போட்டு தான் அதை ஃபுல் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த மூவியே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது மைண்ட் செட் வச்சுருங்க, எல்லாம் உண்மையாக நடந்திருக்குன்னு. ஸோ அப்போ தான் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஹாரர் எலிமெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸு அண்ட் நிறைய உள்ள சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்ட் 1, 2 அண்ட் அப்கமிங் நம்ம கான்ஜரிங் 3rd பார்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அது இன்னும் பயங்கர ஹைப்பில் இருக்கும். ஸோ அந்த படத்தையும் நம்ம மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்தோடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாப் 10 ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் கேட்டகரியான மூவிஸ். அண்ட் நம்ம சேனல் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹாரர் மூவிஸ்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் அந்த வீடியோ தெரியும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம சேனல் பிளேலிஸ்ட் ஹாரர் மூவிஸ்ன்னு தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள். அதில் கூட டாப் 10 ஹாரர் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் போட்டிருக்கேன். அதெல்லாம் இல்லை சொல்லாத மூவிஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸோட தினமும் வீடியோ போட்டுருக்கோம். நம்ம போகிற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ direct உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். So keep watching, keep supporting, play Tamil Dub. See you in the next video. Bye guys.